ஹாய் காய்ஸ், இந்த ட்ராமாவோட அடுத்த வீடியோ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நண்பா. இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினும் பாட்டியெல்லாம் முடிச்சிட்டு தூங்க போயிருப்பாங்க. ஆனாலும் நேரம் பார்த்து ஹீரோயினுக்கு பசி எடுத்திருக்கும். சரி போய் என்ன சரி சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு ரூம்ல இருந்து வெளியில வந்த ஹீரோயினும் அங்க ஒரு கேக் துண்டு இருக்கிறத காண்றாங்க. சப்பாடா இப்பதான் உயிரே வந்துச்சு அப்படின்னு அந்த கேக் துண்டை சாப்பிடலான்னு போக பின்னாடி இருந்து இந்த டைம்ல இங்க என்ன பண்ற அப்படின்னு ஒரு சத்தம். பின்னாடி திரும்பி பார்த்தா ஹீரோ நின்றுகிட்டு இருக்கான். ஹீரோயினும் அது ஒண்ணும் இல்ல பாஸ், எனக்கு கொஞ்சம் பசிச்சதா, அதுதான் ஏதாவது சாப்பிடலான்னு வந்தேன் அப்படின்றாங்க ஹீரோயின். இத கேட்ட ஹீரோவும் எனக்கும் அதே நிலைமை தாமா, எனக்கும் ரொம்பவே பசிக்குது, நானும் சாப்பாடு தேடித்தான் வந்தேன் அப்படின்றான். ஹீரோயினும் பரவாயில்ல பாஸ், இந்த கேக்க நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு அந்த கேக் துண்ட ஹீரோக்கு குடுக்கறாங்க. ஆனாலும் நம்ம ஆளு இங்க பாருமா, இந்த கேக்ல எவ்வளவு கேலோரிஸ் இருக்கு தெரியுமா, பத்தாததுக்கு சுகர் கூட ஆட் பண்ணிருக்காங்க, அது மட்டும் இல்லாம இந்த கேக்ல எவ்வளவு கெமிக்கல்ஸ் கலந்துருக்காங்க தெரியுமா அப்படின்னு நம்மளும் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடறான். இத கேட்ட ஹீரோயின் ஸ்டார்ட் பண்ணிட்டான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டான். இல்லடா இந்த கேக் எனக்கு தேவையே இல்ல பாஸ், நீங்களே சாப்பிடுங்க பாஸ் அப்படின்னு அந்த கேக்க ஹீரோக்கு சாப்பிட சொல்றாங்க ஹீரோயின். அதுக்கு ஹீரோவும் நான் அதை மீன் பண்ணலாமா, நான் என்ன சொல்ல வரேனா இந்த கேக் துண்ட 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்றான் ஹீரோ. இத கேட்டு ஹீரோயினும் சாரின்னு சொல்ல நேரம் பார்த்தோம் அந்த இடத்துக்கு ஜூயி வந்துடுறான். இவங்க 2 பேத்தையும் ஒன்னா பார்த்த ஜூயும் டேய் இந்த நடு ராத்திரியில 2 பேரும் ஒன்னா என்னடா பண்றீங்க அப்படின்னு கத்துறான். ஹீரோயினும் இல்லடா எனக்கு பசி எடுத்ததா, அதுதான் ஏதாவது சாப்பிடலான்னு வந்தேன் அப்படின்றாங்க. இத கேட்ட ஜூயும் ஆமாமா எனக்கும் பசிக்குதுமா, அந்த கேக் துண்ட எனக்கு தா அப்படின்னு அந்த கேக் துண்ட ஜூயை எடுத்துக்கிறான். இத பார்த்த நம்ம ஆளு சும்மா இருப்பானா, ஹீரோவும் புடுங்கலான்னு போவான். ஆனாலும் அதுக்குள்ள ஜூயி அந்த கேக் துண்ட சாப்பிட்டுருவான். ஆனாலும் அந்த கேக் புளிப்பான கேக் போல. அந்த கேக்க சாப்பிட்ட ஜூயோட மூஞ்சி சாணிய வாரி மூஞ்சில அடிச்ச மாதிரி ஆகிரும். அட பாவிகளா, கொஞ்ச நேரத்துல கொலை பண்ண பாத்தீங்களேடா, இதுக்கு நான் பேசாம தூங்கி இருப்பேனே அப்படின்னு புலம்பிக்கிட்டே ஹீரோயின் கூடயும் ஹீரோ கூடயும் போறான் ஜூயி. அப்ப ஜூயும் ஹீரோவை பார்த்து மாஸ்டர் ஜி உங்களோட ரூம் இந்த பக்கம்ல இருக்கு, நீங்க கிளம்புங்க, நான் ஹீரோயினை கூப்பிட்டு இங்க இருந்து கிளம்புறேன்ப்பா அப்படின்னு ஜூயும் ஹீரோயினை கூப்பிட்டு அங்க இருந்து கிளம்புறான். ஆனாலும் ஹீரோ அதே இடத்துல நின்றுகிட்டு இருக்கான். நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு குட்டி சாத்தானும் ஹீரோவை பாக்குறதுக்காக வரான். ஹீரோ கிட்ட டேய் அண்ணா எதுக்குடா இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ பயப்படாத, இந்த தம்பி இருக்க பயம் ஏன், ஒரு பக்காவா பிளான் போட்டு உன்னோட லவ் நான் சக்சஸ் பண்ணி காட்டுறேன்டா அப்படின்னு ஹீரோக்கு ஆறுதல் சொல்றான் ஹான். கட் பண்ண அடுத்த சீன்லயே ஒரு ஷூட்டிங் ரூம்ல இருந்து நம்மளோட ஜூயையும் ஷூட்டிங் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். சும்மா சொல்லக்கூடாது, நம்ம ஆளு பக்காவான ஷூட்டர் போல. ஒரு எய்ம் கூட மிஸ் பண்ணாம சென்டர் பாயிண்ட்ல அடிச்சு தூக்குறான் ஜூயி. அந்த இடத்துல ஹீரோயினும் இருப்பாங்களா, ஹீரோயினும் அங்க இருக்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏன்பா ஜூய பாத்தீங்களா, அவன் ஷூட்டிங் கேம்ல சாம்பியன் தெரியுமா, ஜூயி பல சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிருக்கான் அப்படின்னு ஜூய பத்தி பெருமையா பேசுறாங்க ஹீரோயின். இத பக்கத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த ஹீரோவும் குப்புரானே என்னைய பக்கத்துல வச்சுக்கிட்டே அவனை பத்தி பெருமையா பேசுறா அப்படின்னு காண்டாங்கின ஹீரோவும் நேரா அவர் கன் எடுத்துக்கிட்டு ஷூட்டிங் ரவுண்ட்குள்ள போயிடுறாரு. ஜூயும் என்ன பாஸ் என் கூட சேர்ந்து போட்டி போட போறீங்களா அப்படின்னு கேக்குறான். ஹீரோவும் ஆமாடா என் கூட மோதி பாருடா அப்படின்னு ஜூயும் ஹீரோவும் சேர்ந்து ஒரு கேம் ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த கேம்ல யாரு அதிகமா ஸ்கோர் பண்றாங்களோ அவங்க தான் அந்த கேமோட வினர். அப்படியே டைமும் போகுது. ஹீரோவும் ஜூயும் சேர்ந்து கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம ஒரே மாதிரி ஷூட் பண்றாங்க. ஹானும் கியும் ஹீரோக்கு சப்போர்ட் பண்ண, ஹீரோயின் ஜூயிக்கு சப்போர்ட் பண்ண அப்படின்னு அந்த இடமே சும்மா விறுவிறுப்பா இருந்துச்சு. லாஸ்ட் டைம்ல ஜூயி அவனோட ஒரு புல்லட்ட சென்டர் பாயிண்ட்ல இருந்து மிஸ் பண்ணிருவான். இத பார்த்து ஜூயும் ஷாக்காக அடுத்த பக்கம் ஹீரோவும் கோபுரானே சிக்கனியா இப்ப பாருடா அப்படின்னு சரியா சென்டர் பாயிண்ட எயின் பண்ணி சென்டர் பாயிண்ட்லயே சுட்டுறான் ஹீரோ. அதனால ஹீரோ தான் அந்த ரவுண்ட்லயும் வின் பண்றான். இத பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க. நேரம் பார்த்து குட்டி சாத்தானும் டேய் 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 ஹீரோவை பத்தி என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, அவன் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, ஹீரோ எதையாவது முடிக்கணும்னு நினைச்சிட்டா பக்காவா முடிச்சிருவான் அப்படின்னு ஹீரோவை பத்தி பெருமையா பேசுறான் ஹான். ஹீரோயின் இத பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அப்படியே டைமும் போகுது. அந்த சீன் அப்படியே கட் பண்ணா நம்ம ஜூயி ஹீரோ மேல ரொம்பவே காண்ட்ல இருப்பான். ஹீரோ எப்படியாவது பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு நேரா ஹீரோ கிட்ட போய் என்ன செல்லம் நமக்குள்ள இன்னொரு கேம் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்க ஹீரோவும் என்ன கேம் அப்படின்னு கேக்குறான். வேற என்னடா 2 பேரும் சேர்ந்து பாக்ஸிங் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறான் ஜூயி. இத கேட்டு ஹீரோவும் கொஞ்சம் யோசிக்கிறான்.
இத பார்த்த ஜூயும், என்னப்பா என் கூட போட்டி போட பயப்படுறியா, ஃபேஸ்ல அடி எதுவும் பட்டுன்னு பயமோ அப்படின்னு கலாய்க்கிறான். அதுக்கு ஹீரோவும், ஓகேடா நான் உன் கூட பாக்ஸிங் பண்றேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு 2 பேரும் ரிங்லயும் இறங்கிடுறானுங்க. ரிங்குள்ள ஹீரோக்கும் ஜூயிக்கும் செம்மையா சண்டை நடக்குது. ஆனாலும் ஜூயை எதிர்பார்த்ததை விட ஹீரோ ரொம்ப சூப்பராவே பாக்ஸிங் பண்றான். ஜூயோட கைய முறுக்குறது என்ன, அவனை தூக்கி போட்டு மிதிக்கிறது என்ன அப்படின்னு ஜூய புரட்டி எடுத்துறான் ஹீரோ. கடைசியில என்ன, கேம்ல ஹீரோ தான் வின் பண்றான். அப்படியே சீனை கட் பண்ணா அடி வாங்கின ஜூயி கிட்ட ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்காங்க. இத பின்னாடி இருந்து பாக்குற ஹீரோவும், பாத்தியா அவள வின் பண்ணது நானு, ஆனாலும் அவன் கூட போய் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு காண்டாகிறான் ஹீரோ. அப்படியே டைமும் போக நைட் டைமும் ஆகுது. வழக்கம் போல ஹீரோவினும் அவங்களோட லைவ் ஸ்ட்ரீம ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஆனாலும் அடுத்த பக்கம் நம்ம ஹீரோ இன்னைக்கு ஹீரோயினுக்கு எப்படியாவது ப்ரொபோஸ் பண்ணிடணும் அப்படின்னு அழகா லைட் செட்டிங் எல்லாம் போட்டு பக்காவா பிளான் பண்ணி ஹீரோயினுக்கு கால் பண்றான். ஆனாலும் ஹீரோயின் ஹீரோட போனை கட் பண்ணிடுறாங்க. ஹீரோவும் மறுபடியும் ஹீரோயினுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். வேற வழி இல்லாம ஹீரோயின் ஹீரோட நம்பரை பிளாக் பண்ணிடுறாங்க. இத பார்த்ததுமே ஹீரோ ரொம்பவே அப்செட் ஆயிடுறான். சரி ஹீரோயின் வருவா அப்படின்னு ஹீரோயினுக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்றான் ஹீரோ. ஆனாலும் ஹீரோயின் வரவே மாட்டாங்க. வேற வழி இல்லாம ஹீரோயினை தேடி அவங்களோட வீட்டுக்கே போயிருவான் ஹீரோ. ஹீரோவும் வீட்டு கதவை தட்ட கதவை திறக்கிறது ஹீரோயினோட ஆண்டியான கியூ. ஹீரோவும் ஹீரோயின் இருக்காங்களா அப்படின்னு கேட்க அதுக்கு கியூவும், ஹீரோயின் கொஞ்சம் பிஸியா இருக்கா, அவளோட ஸ்டடீஸ் பத்தி அவளோட ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டு இருக்கா, நீங்க நாளைக்கு அவளை பாத்துக்கோங்களே அப்படின்றாங்க. இத கேட்ட ஹீரோவும் அங்க இருந்து சோகமா கிளம்புறான். ஹீரோ இப்படி சோகமா இருக்கிறத ஹீரோவோட டீம்மேட்ஸ்ல ஒரு ஆள் பாத்துருவாரு. அப்புறம் என்ன, நேரா போய் எல்லாருக்கும் பத்த வச்சிருவாரு. அடுத்த நாள் காலையிலேயே டீம்மேட்ஸ் எல்லாரும் மீட்டிங் போட்டுருவானுங்க. நேரம் பார்த்து ஹீரோவும் அந்த இடத்துக்கு வர எல்லாரும் சேர்ந்து ஹீரோக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பாஸ் இப்படி இருந்தா எப்படி பாஸ், நீங்க கியூ கிட்ட ரொம்பவே பக்குவமா பேசிருக்கணும். அதுலயும் ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, டேய் மச்சான் என்னோட லவ் ஸ்டோரி தான் உனக்கு தெரியுமேடா, நான் என்னோட ஆளோட அம்மா கிட்ட தொடப கட்டையில கூட அடி வாங்கியிருக்கேன், அதுவும் உனக்கு தெரியும்ல. ஆனாலும் எப்படியோ என்னோட ஆளோட அம்மா கிட்ட பேசி நானும் கல்யாணம் பண்ணிக்கலையாடா, அது மாதிரி தான் நீ போய் பக்குவமா ஹீரோயினோட ஆண்டி கிட்ட பேசு அப்படின்றாங்க. இதுல ஹீரோவும் இருக்கிற பிரச்சனை பத்தாததுக்கு இவனுங்க வேற கடுப்பேத்துறானுங்க அப்படின்னு கடுப்புல இருக்கான். ஹீரோட டீம்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து, பாஸ் பாஸ் இப்படியா இருந்தா சரி வராது பாஸ், போய் பேசுங்க பாஸ் அப்படின்னு நேரா ஹீரோவை ஹீரோயின் கிட்டையும் அவங்களோட ஆண்டி கிட்டையும் அனுப்பி வச்சிடறானுங்க. ஹீரோவும் நேரா போய் ஹீரோயின் கிட்ட, நான் உனக்கு கால் பண்ணேன், நீ என்னோட போனை அட்டென்ட் பண்ணல, என்ன காரணம் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோயினும், நான் என்னோட அப்பா அம்மா கூட பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு போய் சொல்றாங்க. இத கேட்ட ஹீரோவும் நேரா கியூவை முறைக்கிறான். டக்குனு கியூவும், அட இல்லப்பா நான் கூட இவ ஃப்ரெண்டு கூட தான் பேசிக்கிட்டு இருந்தான்னு தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்னு சமாளிக்கிறாங்க. நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு ஜூயும் வந்துடுறான். இத பார்த்துட்டு ஹீரோவும் அங்கிருந்து கோவமா கிளம்ப போக டக்குன்னு ஹீரோயினும், பாஸ் நான் வேணும்னு உங்களோட போனை கட் பண்ணல, உங்க கூட பேச முடியாத சிச்சுவேஷன் அதுதான் அப்படின்றாங்க. அதுக்கு ஜூயும், ஏய் ஏன் நீ இவன் கிட்ட எல்லாம் போய் சாரி கேட்டுக்கிட்டு இருக்க, இவன் ஒரு நல்ல பாஸ்னா மிட் நைட்ல எதுக்கு உனக்கு கால் பண்றான் அப்படின்னு கேக்குறான் ஜூயி. இத கேட்ட கியூவும், டேய் ஜூயி கொஞ்சம் அமைதியாருடா, ஏதாவது முக்கியமான ஒரு வேலையா இருக்கும், இல்லாட்டி நைட் டைம்ல ஹீரோயினுக்கு என்ன ப்ரொபோஸ் பண்ணவா வந்திருப்பான் அப்படின்னு கேக்குறாங்க. இத கேட்ட ஹீரோவும், ஆமா நான் ப்ரொபோஸ் பண்ணத்தான் வந்தேன், ஆனா நீ தான் என்னோட போனை அட்டென்ட் பண்ணவே இல்ல அப்படின்றான் ஹீரோ. இத கேட்டு அங்க இருக்கிற எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க. டக்குன்னு ஜூயும் ஹீரோயின் அங்க இருந்து கூட்டு போக ட்ரை பண்ண நம்ம குட்டி சாத்தானும் ஜூய போக விட மாட்டேங்கிறான். ஹீரோயினை பார்த்து ஹீரோவும், எனக்கு உண்மையாவே உன்னை பிடிச்சிருக்கு, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டுறான். இத கேட்டு ஹீரோயினும் கொஞ்சம் அமைதியா இருக்க ஹீரோவும், அப்ப என்ன உனக்கு பிடிக்காதா அப்படின்னு கேக்குறான். ஹீரோயினும், இல்ல நான் அப்படி மீன் பண்ணல. அப்ப ஹீரோவும், உனக்கும் என்ன பிடிச்சிருக்கு, எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு, அதுக்கப்புறம் மத்தவங்கள பத்தி நாங்க எதுக்கு பயப்படணும் அப்படின்னு கேக்குறான் ஹீரோ. இத கேட்டு ஜூயும் ரொம்பவே காண்டாகுறான். அப்ப ஜூயும் ஹீரோ கிட்ட, நீ போய் சொல்ற, நீ நடிக்கிறடா, உனக்கு இவளை பிடிச்சிருக்குன்னா இவளுக்கு நீ ஏன் 36 மார்க்ஸ் கொடுத்த அப்படின்னு கத்துறான். இத கேட்ட கியூவும், என்ன 36 மார்க்ஸா, அது என்ன கதை அப்படின்னு கேக்குறாங்க. ஜூயும், நான் என்னத்துக்கு சொல்ல, அத ஹீரோயின் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ஹீரோயினும் நடந்தது எல்லாத்தையும் அவங்களோட ஆண்டி கிட்ட சொல்றாங்க. இத கேட்டதும் கியூக்கு ரொம்பவே கோவம் வந்துருது. எதை வச்சு நீங்க ஹீரோயினுக்கு மார்க் போட்டீங்க அப்படின்னு கோவப்படுறாங்க.
ஆனாலும் நம்ம ஹீரோ ரொம்பவே கூலா ஒவ்வொரு கேள்விக்கும் அழகா பதில் சொல்றான். இதை கேட்டு ஹீரோயினும் ரொம்பவே சோகமாயிடுறாங்க. ஹீரோயினை பார்த்த ஹீரோவும், அந்த மார்க்ஸ் எல்லாத்தையும் பார்த்து தாண்டி உன்னை நான் லவ் பண்ணவே ஆரம்பிச்சேன். உன்ன மாதிரி ஒரு ஹானஸ்டான பர்சனை பார்த்ததே இல்ல தெரியுமா அப்படின்றான் ஹீரோ. ஆனாலும் கியூ ஹீரோயின் அங்க இருந்து வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போயிடுறாங்க. கட் பண்ண அடுத்த சீன்லயே ரொம்பவே சோகமா நம்மாலும் வீட்டுக்கு வந்திருப்பான். ஹீரோவும் என்னடா எனக்கும் லவ்வுக்கும் 7ஆம் பொருத்தம் போல இருக்கு அப்படின்னு சோகமா இருக்க, அவனோட வீட்டுல இருக்கிற ராபர்ட்டும் என்னோட மெமரி ஃபுல் ஆயிருச்சு, மெமரிய எரைஸ் பண்ணுங்க அப்படின்னு வாய்ஸ் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கு. இத பார்த்த ஹீரோவும் அந்த ரோபோட் மெமரி பண்ணி வச்சிருக்கிற வீடியோஸ் எல்லாத்தையும் டிலீட் பண்ணலான்னு போக, அந்த வீடியோஸ்ல ஹீரோ குடிச்சிருக்கும் போது ஹீரோவின் ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க இல்லையா, அந்த வீடியோவும் இருக்கும். அந்த வீடியோவை ஃபுல்லா பாக்குறான் ஹீரோ. அதுல தான் ஹீரோவின் ஹீரோவை பிடிச்சிருக்குன்னு சொல்லிருப்பாங்களே. இத கேட்டதுமே தான் நம்ம ஆளுக்கு உசுரே வருது. ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்த ஹானும், டேய் அண்ணா என்னடா ஆச்சு, லவ் ஃபெயிலியர்ல பைத்தியம் எதுவும் பிடிச்சிருச்சாடா, நீ ஒன்னுக்கும் அப்செட் ஆகாத, எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்றான். அதுக்கு ஹீரோவும், நான் ஏன்டா அப்செட் ஆக போறேன், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அவனோட ரூம்க்கு போறான் ஹீரோ. அப்படியே சீன் கட்டாக நைட் டைம்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினை எப்படிடா லவ் பண்ண வைக்கிறது அப்படின்னு ஸ்கெட்ச் போட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம ரூம்ல நல்ல ரொமான்டிக்கான பாட்டை சத்தமா வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கான். அதே நேரம் அடுத்த பக்கம் நம்ம குட்டி சாத்தானும், நாசமா போன எடுபட்ட வயலே தூங்க விடுறானா பாரு அப்படின்னு தூங்க முடியாம தத்தளிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே காலையிலயும் ஆக ஹீரோவும் ஜாக்கின் போறதுக்காக வெளியில வரான். ஹானும் ரொம்ப சோகமா ஹீரோவை பார்க்க வர, ஹானை பார்த்த ஹீரோவும், என்னடா ரொம்பவே சோகமா இருக்க, நேத்து நைட் தூங்கலையா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹானும், எங்கடா நான் என்ன தூங்க விட்ட நீனு, அதுதான் பாட்டை போட்டு உசுர வாங்கிட்டியே அப்படின்றான் ஹான். அதுக்கு ஹீரோவும், சரி சரி விடுறா, ஒரு நாள் தூங்கலனா செத்து போயிட மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஜாகின் கிளம்புறான் ஹீரோ. ஹானும் இவனுக்கு பைத்தியம் எதுவும் பிடிச்சிருச்சோ அப்படின்னு ஷாக் ஆகி நிக்க, அதோடய தான் இந்த பாட்டும் கம்ப்ளீட் ஆகுது. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல பின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். See you next video guys.